அரக்கோணம் அருகே கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக 1000 ஏக்கர் மேற்பட்ட அறுவடைக்கு தயாரான நெற்பயிர் நீரில் மூழ்கி சேதம் அடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளான நெமிலி, பனப்பாக்கம், மின்னல், ஓச்சேரி, காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக 10 சென்டிமீட்டர் மேலாக கனமழை பெய்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து தற்போது பருவமழை காரணமாக நாள்தோறும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை மற்றும் இதமான மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 10 சென்டிமீட்டருக்கு மேலாக கனமழை பெய்து பதிவாகியுள்ளது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக நெமிலி வட்டத்திற்கு உட்பட்ட பனப்பாக்கம், காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டாரப் பகுதிகளில் பயிரிடப்பட்ட அறுவடைக்கு தயாரான 1000 ஏக்கர் மேற்பட்ட விளைநில நிலங்கள் தற்போது மழை நீரில் மூழ்கி சேதம் அடைந்துள்ளது. இந்த சேதத்தின் காரணமாக விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் உரிய இழப்பீடு அரசு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அழிஞ்சு போச்சு, இது வேற வழி இல்லை, எங்களுக்கு பள்ளம் எடுத்தா தான் எங்களுடைய வாழ்வாதாரமா அப்படின்னு சொல்லி சும்மா என்ன பண்றது, அழிவு போய் பாரு சார். அப்படியே மொத்தம் முளைப்பு ஏற்பட்டு போச்சு. முளைப்பு பள்ளமான இடத்துல எடுக்கணும். மேடான இடம் தண்ணி வடியாது காவை போட்டுருவாங்க. ரோட்ல கல் விட்டேன். அந்த துவாபதம்மன் கோயில் எங்குது அப்படி எங்கிறது ஒரு காவா போயின்னு சாப்பிடலாம். நாங்கள் போய் அது மட்டும் ஒரு அமைதியாக அதில் எப்படி நடக்குது? அது போகிறது அப்போ இறங்க போனாங்கன்னா